முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்பு. பொன்னாடை போர்த்தி செங்கோல் கொடுத்து பிரதமர் மோடியை வரவேற்ற பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களின் ஆசீர்வாதத்துடன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாகவும் பேச்சு. பிரம்மாண்டமாக கூடிய மக்கள் கூட்டம் வேலூரில் மீண்டும் ஒரு வரலாற்று சரித்திரம் படைக்கும் என மோடி பெருமிதம். வேலூரில் கூடிய கூட்டம் புதிய சகாப்தம் படைக்கப் போவதை டெல்லியில் உள்ள தலைவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் என கருத்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருக்கும் திமுக அனைத்திலும் அரசியல் செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. திமுக ஒரு குடும்பத்தின் கம்பெனியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் தமிழகத்தின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். உலகளவில் இந்தியாவின் மதிப்பு உயர மிகச்சிறந்த ராஜதந்திரியான நமது பிரதமர்தான் காரணம் என்று ஏசி சண்முகம் பேச்சு. மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரின் ஒட்டுமொத்த உருவமாக மோடியை காண்பதாகவும் புகழாரம். ஐயா மோடிஜியை நான் ஒரு உருவமாக நான் காணவில்லை. நம்முடைய மகாத்மா காந்தியுடைய உருவமாக, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உருவமாக, நேதாஜி சுபாஷ் சந்திர 3 உருவங்கள் சேர்ந்த ஒட்டுமொத்த தலைவன் தான் நம்முடைய மோடிஜி அவர்கள். அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை ரத்து செய்ய மறுத்த டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் மேல்முறையீடு. அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. பருவ காலத்தில் சரணாலயத்துக்கு பறவைகள் வருவது போல தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருவதாக ஸ்டாலின் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கம், தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு உள்ளிட்ட கேரண்டிகளை அளிப்பீர்களா எனவும் கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேனியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பு. உழவர் சந்தை உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் ஆதரவு திரட்டினார். விளம்பரத்திற்காக உதயநிதி ஸ்டாலின் செங்கல்லை ஊர் ஊராக தூக்கிச் செல்வதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நாடாளுமன்றத்தில் செங்கலை காட்டியிருக்க வேண்டும் எனவும் பேச்சு. ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரதமரை சென்னை மக்கள் அன்போடு தழுவிக் கொண்டதாக அண்ணாமலை கருத்து. தமிழகத்தின் கலாச்சாரத்தை மிகவும் விரும்பும் பிரதமர் ரோட் ஷோ குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் பேட்டி. தேர்தலில் தமிழகத்தில் பிரதமரின் தாக்கம் நிச்சயம் எதிரொலிக்கும் என அண்ணாமலை நம்பிக்கை. சென்னையின் 3 தொகுதிகளும் இம்முறை பாஜக வசமாகும் என்றும் கருத்து. மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணம் உள்ளிட்ட பொருட்கள் உள்ளனவா என ஆய்வு. நாடு முழுவதும் ஜாக், தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவினர் ரம்ஜான் கொண்டாட்டம். தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 53,640 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,705 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளருக்கு அமைச்சர் பொன்முடி ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தின் போது பானை சின்னம் பாடலுக்கு நடனமாடி வாக்கு சேகரிப்பு. வாக்குப்பதிவு எந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் முன்னிலையில் இன்று நடக்கிறது. நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையிலான சந்திரயான் 4 திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இதனால் 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவிற்கு மனிதனை அனுப்பும் பணியை துவங்க முடியும் எனவும் நம்பிக்கை. புதுச்சேரியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. உரிய ஆவணங்களின்றி நகை கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதால் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்த அதிகாரிகள்.
தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தனது அனைத்து சொத்து விவரங்களையும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. வேட்பாளர்களுக்கும் தனிநபர் சுதந்திரம் உள்ளது என்றும் விலை உயர்ந்த முக்கிய சொத்துக்கள் குறித்து மட்டும் தெரிவித்தால் போதும் எனவும் கருத்து. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.